இந்தியாஸ் டாப் மோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்க கிளைண்ட்டுக்கு பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அப்படி பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்க கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அண்டு நான் எப்படி அதை என்னோட கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 75 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் முன்னெல்லாம் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ், ப்ராப்பர் மார்க்கெட் ரிசர்ச், கேம்பெயின் செட்டப்லாம் சூப்பரா செட் பண்ணி ஆட் ரன் பண்ணுவேன். அப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல இந்த பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி அவங்க கிளைண்ட்டுக்கு ஆட் ரன் பண்றாங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸை வச்சோ இல்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ற பட்ஜெட்டை வச்சோ குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் அவங்க வர வைக்கிறது இல்ல. அவங்க ரிசல்ட்ஸையும் தாண்டி அவங்க ரன் பண்ற ஆட் மூலமா எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுறாங்க, அந்த ஆட் அவங்க ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு நாள் மெமரியில இருக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றாங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ரன் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து நானும் என் கிளைண்ட்டுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என் கிளைண்ட் கிட்ட இருக்க பட்ஜெட் அண்ட் ரெக்குயர்மெண்ட்டை வச்சு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அது மூலமா நல்ல ரிசல்ட்ஸே கொடுக்குது. ஸோ இந்த எக்ஸல்ல நான் எப்படி என்னோட கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அப்புறம் எந்த சுச்சுவேஷன்ல இந்த ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஸ்டோரின்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.